எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973777532 எண்ணை அணுகவும். நாளைய தினம் 24/1/2026 சனிக்கிழமையோடு சேர்ந்து சஷ்டி திதி வந்திருக்கிறது. சனிக்கிழமையுடன் சஷ்டி திதி சேரும்போது அதற்கு மேலும் மகத்துவம் உண்டு என்பது ஐதீகம். சனிக்கிழமை சஷ்டி விரதத்தின் முக்கியத்துவம் மற்றும் பலன்கள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சனிக்கிழமை அன்று விரதம் இருப்பது சனி தோஷங்களை குறைக்கும். சஷ்டி விரதம் முருகனுக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்டது. இரண்டும் சேரும்போது சனி பகவானின் அருள் மற்றும் முருகப்பெருமானின் ஆசீர்வாதங்கள் இரண்டும் கிடைக்கும். சனி பகவானுடைய தோஷங்களில் இருந்து விடுபட்டு பாவ விமோசனம் கிடைக்க சனிக்கிழமையில் வரக்கூடிய சஷ்டி விரதத்தின் பொழுது முருகனை வழிபடலாம். காலையில் சீக்கிரமாக எழுந்து குளித்து விட வேண்டும். முருகன் ஆலயத்திற்கு சென்று வழிபடலாம் அல்லது வீட்டிலேயே பூஜை செய்யலாம். உச்சி நேரத்தில் முருகனை வழிபட்டு சஷ்டி கவசம் அல்லது கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யலாம். பலர் உணவேதும் உண்ணாமல் விரதம் மேற்கொள்கிறார்கள். சிலர் பழம், பால் போன்ற சாத்வீக உணவுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு விரதம் மேற்கொள்கிறார்கள். இரவு பஜனை அல்லது கந்த புராணம் பாராயணம் செய்துவிட்டு விரதத்தை முடிக்கலாம். வீட்டில் பூஜை செய்பவர்கள் பூஜை அறையை அலங்காரம் செய்து முருகனை மனையில் அமர்த்தி அவருடைய வேலுக்கும் அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும். துன்பங்களை போக்கக்கூடிய அற்புத சக்தி முருகனுடைய வேலுக்கு உண்டு. வேலுண்டு வினையில்லை என்ற பழமொழியும் இதனால் தான் உண்டாகியது. வேல் வழிபாடு செய்பவர்களுடைய இல்லத்தில் எந்த விதமான வினைகளும் அதாவது துன்பங்களும் இருக்காது. முருகன் மற்றும் அவருடைய வேலுக்கு முதலில் சுத்தமான நீரால் அபிஷேகம் செய்து பின்னர் பன்னீர் ஊற்றி அபிஷேகம் செய்ய வேண்டும். பிறகு பாலால் அபிஷேகம் செய்யலாம். பின்னர் மற்ற அபிஷேக பொருட்களை நீங்கள் வரிசையாக பயன்படுத்தலாம். சந்தனம், மஞ்சள், குங்குமம், ஜவ்வாது, பஞ்சாமிர்தம், தயிர், எலுமிச்சை, விபூதி, கரும்புச்சாறு, பலரசங்கள் போன்றவற்றையும் பயன்படுத்தி நீங்கள் முருகனுக்கு அபிஷேகம் செய்யலாம். முருகனுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒவ்வொரு குறைகளை நீக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. பின்னர் பூக்களால் அலங்காரம் செய்து வெற்றிலை தீபம் அல்லது நெய் தீபம் போன்றவற்றை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். வெற்றிலை தீபம் ஏற்றினால் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் தீரும் மற்றும் தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். புத்திர பாக்கியம் ஏற்படும். வெற்றிலை தீபம் எப்படி ஏற்றுவது என்று நம்முடைய சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கின்றோம். தேவைப்படுபவர்கள் போய் பார்த்து கொள்ளுங்கள். நெய் தீபம் ஏற்ற வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும். தடைகளை தாண்டி முன்னேற்றம் நிச்சயம் உங்களுக்கு முருகன் அருளால் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சஷ்டி விரதத்தை மேற்கொள்வதன் மூலம் மன அமைதி, குடும்ப நலன், சுகம் மற்றும் குழந்தை பேறு போன்ற அனைத்து ஆசைகளும் கிடைக்கும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.